வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனியக்கா வந்து 2 டிக்கெட்டை வந்து 50 நாள் இவங்க எப்படி வந்தாங்க, எப்படி மக்கள் விட்டு வச்சாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. யார் யார் அப்படின்றத பார்க்கலாம், காரணங்கள் என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டாக உள்ள ஒருத்தர் வராரு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு வேலிடிட்டி, அதாவது வைல்ட் கார்டு அப்படின்ற வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இருக்கும். ஸோ அதாவது நான் வெளியே இதை பார்த்துட்டு வந்தேன், நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் இப்படி மாற்றிக்கோங்க, நீங்கள் இப்படி வந்து கேமை விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் இருக்கும். எஸ், அண்ட் தென் அந்த கெத்து, நாங்கள் வைல்ட் கார்டு, நாங்கள் வந்து உங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம், நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு வாரத்தை மீறி 2 வாரம் மீறி 3வது வாரமும் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி வச்சுருந்தா அது எந்த அளவுக்கு வந்து லைக் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ பிரஜனை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கனியக்கா ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பிரஜனை வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அவங்க வந்து மிரட்டுற மாதிரியே வந்து பேசுகிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே செட் ஆகும் எவ்வளோ நாள் அப்படின்றது தெரியல. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ நாள் இவங்களை வந்து விட்டு வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எப்படி விட்டு வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து கனியக்கா பிரஜனை சூஸ் பண்ணி சொன்னாங்க. ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி, விஜய் பார்வதி அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் சண்டை போடுறதா இருக்கட்டும், அண்ட் தென் ஒருத்தவங்களை வந்து வெறுப்பேற்றி பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க, மக்கள் எப்படி இவங்களை 50 நாள் விட்டு வச்சாங்க அப்படின்ற மாதிரி பார்வதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரை பற்றி லைக் அவங்க சொன்னது வந்து விஜய் பார்வதியாக இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், 2 பேரும் அப்படியே அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஆஸ் யூஷுவல் விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சில் ஒரு மாதிரி ஸ்லாங் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தோரணை வந்து மாறிச்சு. அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மேபி அடுத்த வாரம் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு ஏதாவது கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போதான்னு பார்க்கலாம். ஏன்னா குரூப்பிசம் சொல்லிட்டு வைல்ட் கார்டு ப்ளஸ் விஜய் பார்வதி ஒரு குரூப்பாக வந்து இப்போ குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து நீடிக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.